ரிப்போர்ட்ஸ் நவ் வாய்ஸ் நேயர்களுக்கு கீர்த்தி வாசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் தொகுப்பில் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் அவங்க நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு அவங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். தாவேக தலைவர் விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, தமிழகத்தில் ஒரு ரெண்டு பலமான கட்சி இருக்காங்க. ஒன்று திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்னொன்று பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து அவர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை அதிமுக மேலே வச்சுட்டே இருக்காரு. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு கூட எடுத்தாங்க, தனியார் தொலைக்காட்சியில் எடுத்தாங்க. அதில் அதிமுக 104 இடங்கள் வரை பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இன்னமும் பிஜேபி தான் அதிமுக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ பிஜேபி தலைமையிலான அதிமுகங்கிறாரு. இதை ஏப்ரல் 12 அமித்ஷாவே மறுத்திருக்கிறார். அவர் ஏப்ரல் 12 தான் ஏடிஎம்கேயோட பிஜேபி அலையன்ஸை சீல் பண்ணாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டில் வச்சு அமித்ஷா பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி எப்படியோ அதே போல் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ தமிழக என்டிஏவினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான். ஸோ அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய தலைமையில் தான் இந்த எலெக்ஷனே சந்திக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட வழிகாட்டுதலில் அவருடைய தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த கூட்டணியை பற்றி யார் என்ன சொல்லணுமோ அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இல்லை, விஜய் என்ன சொல்கிறாங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் எதிர்த்தரப்பில் இருக்கிறார், அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபி தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்கிறப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு உணர்வை அதிமுக கேடர்ஸ் பெறுவார்கள். அதனால அந்த கூட்டணிக்குள்ள கேடர்ஸ் மத்தியிலே ஒரு சலசலப்பை உருவாக்கலாம், அவங்களுக்குள்ள முரண்பாட்டை கூர்மையடைய செய்ய வேண்டும், அந்த கூட்டணியை ஒற்றுமை இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய சதியின் ஒரு பகுதி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்டிஏ கூட்டணிக்கு யார் தலைவர் அப்படிங்கிறத பற்றி என்டிஏ மட்டும் கவலைப்பட்டால் போதும். விஜய் சொல்கிறதுனால யார் தலைவர் இல்லைங்கிறது மாறிட போகிறதில்லை. என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாங்க தான் முக்கியம். அவர் சொல்லி முடிச்சுட்டார், அதோடு முடிச்சு போச்சு, அவ்வளோதான். இல்லை, விஜய் சொன்னாலும் என்ன, சொல்லாவிட்டால் என்ன, அவ்வளவுதான். அதே போல் டிஎம்கே கூட்டணியை தீய சக்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கிறார் ஆமாம் அப்படின்னு. ஒரு சில கருத்து கணிப்புகளில் அர்பனில் தான் நான் இருக்கேன், கிராமப்புறத்தில் நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் அன்றைக்கி போய் பாருங்கள், வீட்டுக்கு வீடு விஜய் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக அர்பனில் தான் விஜய் இருக்கிறார், கிராமத்தில் விஜய் இல்லை அப்படிங்கிற கருத்து கணிப்பை வெளியிட்டதே நாங்கள் தான். எங்கள் கருத்து கணிப்புடைய பேரை சொல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார். நான் அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டவன்கிற முறையில் நான் விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்குது. தேர்தல் அன்றைக்கி நீங்கள் அந்த ரிசல்ட்டை பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க இல்லைங்கிறது தெரியும். அர்பனில் மட்டும்தான் அவர் இருக்கிறார். இப்போ விழுப்புரத்தில் நாங்கள் சர்வே பண்ணுறோம், விழுப்புரம் சிட்டியில் விஜய் இருக்கிறார், விழுப்புரத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் விஜய் கிடையாது. நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் விஜய் இருக்கிறார், ஆனால் அதனுடைய பெரிஃபரல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியா, கிராமப்புற பகுதியில் விஜய் அறவே கிடையாது. ஒரு 5 இளைஞர்கள்ட்ட நாங்கள் பேசினோம்னா 4 பேர் சீமானை சொல்கிறாங்க, ஒருத்தர் தான் விஜயை சொல்கிறாங்க. விஜய் தன்னை பற்றி ஒரு மிகையான மதிப்பீட்டில் இருக்கிறார். ஒரு சினிமாவிலே நடித்த பழக்கத்தில் தன்னை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக நினைத்து கொண்டு இருக்கிறார். அநேகமாக அந்த பிரம்மாண்டம், அவரை பற்றி அவரே புனைந்து கொண்டு இருக்கிற பிம்பம், இது எல்லாம் தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு உடையும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சொல்கிறேன், விஜய் பட்டு மோசமான தோல்வியை அடைவார். ஓரளவு சொல்லத்தக்க கௌரவமான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவர் பெறுவார். ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸு சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். 10 சீட் அவர் தாண்ட மாட்டார். அவர் பெறக்கூடிய தொகுதிகள், அந்த சிங்கிள் டிஜிட்டில் பெறக்கூடிய தொகுதிகளில் ஓரளவு தொகுதிகள் சென்னையாக இருக்கும். சென்னை தவிர்த்து தமிழகத்தின் எந்த பகுதியிலும் அவரால் தொகுதிகளை பெற முடியாது. இது அந்த சர்வே எடுத்த சர்வே அடிப்படையில் சொல்கிறேன். எங்களுடைய சர்வே எப்படி பார்த்திங்கன்னா, விஜய்க்கு போகக்கூடிய ஓட்ஸு எந்தெந்த கட்சியிலிருந்து போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎம்கேலேருந்து 12% 15% வரைக்கும் போகுது. சீமான்டேருந்து 17% 25% வரைக்கும் சீமான்டேருந்து போகுது. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கம்பைன்டேருந்து தலா 3% மொத்தமாக 6%க்குள்ளே போகுது. 5 to 6 இவ்வளவுதான்.
ஸோ விஜயினால் பெரிய அளவில் சீமான் பாதிக்கப்பட இருக்கிறார். இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வந்திருக்கிற சீமான் 8% நிற்கிறார். இந்த தடவை 4 to 5% தான் வாங்குவார். அதே போல் டிஎம்கே பெரிய அளவில் வாக்கு இழப்புகளை சந்திக்கும். அது சிறுபான்மையினர் வாக்குகளை இழக்கும், சிறுபான்மையினர் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு அது இழக்கும், முஸ்லீம் பெண்களுடைய வாக்குகளை இழக்கும், அதே போல் தலித்து இளைஞர்கள் வாக்குகளை அது இழக்கும். அதெல்லாம் விஜயை நோக்கி போகும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதே போல் கிறிஸ்டியன் ஓட்ஸ்லேயுமே 2 விதமாக இருக்குது. அது நான் இந்த ரிசல்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஓட்ஸில் எப்படின்னா ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு, சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸு, இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸு டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ், ஃபெர்னாண்டோஸ், இந்த மாதிரி அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அவங்க விஜய்க்கு அனுசரணையாக இருக்கிறார்கள். ஸோ ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் சிஎஸ்சி அவங்க டிஎம்கேக்கு போடுறாங்க, மற்ற கிறிஸ்டின்ஸ் எல்லாம் விஜய்க்கு போடுறாங்க. ஸோ கிறிஸ்டின்ஸ் ஓட்டு 2 ஸ்ப்ளிட் ஆகுது. நீங்கள் சொன்னபடி எடுத்துக்கிட்டாலுமே கூட சார், முதல் தேர்தல் அவர் தனித்து நிற்கிறாரு, ஒரு சிங்கிள் டிஜிட்டில் சீட்டு வாங்கல, இது பெரிய விஷயம் தானே சார் இன்றைக்கி டேட்டில் பார்க்க முடியும். சரி, பெரிய விஷயம் எடுத்துக்கோங்க, நானும் வேண்டான்னு சொல்லி இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். நான் மோசமான தோல்வி அடைவார். விஜயை பொறுத்தளவில் அவங்க ப்ரொஜெக்ஷன் என்ன, அவர் தான் சிஎம்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அவர் கடந்த 2 மாநில மாநாட்டில் எங்களோட ஆட்சியல் பங்குன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சியில் இப்போவே உட்காந்துற மாதிரியான ஒரு கற்பனையில் இருந்திருக்கார், சிஎம்னு சொல்லிட்டு இருந்திருக்கார். விஜயை காட்டிலும் அதிக கற்பனையும் கனவுகளும் விஜயுடைய ரசிகர்களுக்கு உண்டு. அப்படிங்கிறப்போ விஜய் ஆஹோ ஓஹோ பெரிய மன்னாதி மன்னன் நினச்சிட்டு கடைசியில் இவர் 4 சீட்டு வாங்குறாரு. இந்த 4 சீட்டில் 1 சீட்டு விஜய் அப்படின்னு சொன்னால் அந்த கற்பனை கனவெல்லாம் என்ன ஆகும்? அப்படி ஒரு ரிசல்ட் உண்மையிலே இப்போ நான் சொல்கிற மாதிரியே வந்ததுன்னா விஜயனுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அவருடைய ஹைட்டு என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது என்ன ஆகும்? அப்போது அவருடைய அரசியல் டவுன்வர்ட் ட்ரெண்டில் போகும். அதுக்கப்புறம் அவர் எந்திருக்கிறது கஷ்டம். அதாவதுங்க, இவருக்கு இவ்வளோதான் பர்சன்டேஜ், இவருடைய உயரம் இதுதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல உங்கள் தலைமையில் கூட்டணினே சொல்ல முடியாதே, அந்த இடம் உங்களை விட்டு பறிவோயிரும்ல. அப்போது ஏதேனும் ஒரு கூட்டணிக்குள்ளே நீங்கள் அக்காமடேட் ஆக வேண்டிய இடத்துக்கு வந்துடும்ல. அப்போ அந்த கூட்டணியின் தலைமை யாரோ அவங்க உங்களை டிசைட் பண்ணுவாங்கள்ல. மிகப்பெரிய சர்க்கிள் விஜய்க்கு காத்திருக்கிறது. அதாவது எந்த ஒரு தேர்தலையும் யதார்த்தத்தின்படி அணுகணும். ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறவங்க ப்ராக்மேட்டிஸ்டாக இருக்கணும், ஒரு யதார்த்தவாதியாக இருக்கணும். நீங்கள் சினிமாவில் ஒரு பாடல் சீன் முடியறதுக்குள்ளே சாதாரண இருக்கிறவன் மேலே எங்கேயோ போய் சிம்மாசனத்தில் உட்காந்துருவான். இது அப்படி அல்ல. இந்த அரசியல் உலகம் சிரஞ்சீவியை பார்த்துருக்கிறது, கமலஹாசனை பார்த்துருக்கிறது, எம்ஜிஆரையும் பார்த்துருக்கிறது. ரைட்டா? அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற கேள்வி, விஜய் எம்ஜிஆராக இருப்பாரா, சிரஞ்சீவியாக இருப்பாரா அப்படிங்கிறது. நாங்கள் எடுத்திருக்க கருத்து கணிப்புகளின்படி விஜய் சிரஞ்சீவியாக கூட இருக்க மாட்டார் அப்படிங்கிறத எங்களுடைய. அதே மாதிரி இன்னமும் ஒரு சில கட்சிகள் கூட்டணி முடியாமல் இருக்குது. உதாரணத்துக்கு தேமுதிகவாக இருக்கட்டும், இங்கிட்டு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பாமக நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த இவங்க 3 பேரோட ஓட் ஃபேக்டர் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, ஓட்டு இருந்தால் தானே ஃபேக்டர். ஓபிஎஸ்க்கு என்ன ஓட்டு இருக்குது? அவர் தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கன் தொகுதியில் தனித்து போட்டியிடட்டும், 3வது இடத்துக்கு வருவார் இல்லை 4வது இடத்துக்கு வருவார். டெபாசிட் கிடைக்குமாங்கிற சந்தேகம். ஏன்னா நான் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன். தேனி மாவட்டம் சின்னம்னூரில் பிறந்தவன். எனக்கு தேனி மாவட்டம், மதுரை, பொதுவாக சவுத் அத்துப்படி தொகுதிக்கு தொகுதி மனப்பாடமாக சொல்லக்கூடியது. தேனி மாவட்டத்தில் உண்மையிலே ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அவங்க சமூகத்தினர் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்குது, அதெல்லாம் எனக்கு அத்துப்படியான ஒரு விஷயம். அதனால் அவர் தன்னுடைய அரசியல் அத்தியாயத்தினுடைய கடைசி இடத்துல வந்துகிட்டு இருக்கார். ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிறார். தவறான முடிவுகளாக தொடர்ச்சியாக எடுத்து ரொம்ப ஒரு மோசமான இடத்துல வந்திருக்கிறார். அந்த இடத்துல விவரமாக இருந்து தப்பித்தவர் டிடிவி தினகரன். அவரும் எடப்பாடி எதிர்த்தவர் தான். இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் காட்டு மன்னார் கோயிலில் வச்சு என்டிஏவிலேருந்து விலகுகிறோம்னு சொன்னவர் தான்.
ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு திரும்ப விவரமாக உள்ளே வந்துட்டார். ஆனால் ஓபிஎஸ்னால் வர முடியலை. ஓபிஎஸ்னால் ஏன் வர முடியலை? எது தடுக்கிறது? ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உரிமை கோருகிறார். அவர் ஒரு அமைப்பை ரன் பண்ணுறார். அந்த அமைப்புக்கு பெயர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுகவுக்கு உரிமை கோருகிற ஒருவர் அதிமுக இடம்பெற்றிருக்க கூட்டணியில் இடம்பெற முடியுமா? எப்படி சாத்தியம்? இப்போ டிஎம்கேக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், டிஎம்கேக்கு உரிமை கோருகிற ஒருத்தர் டிஎம்கே இருக்க கூட்டணியில் என்னைக்காவது இடம்பெற முடியுமா? அப்படின்னா அவர் உள்ளே வரணும்னா முதல்ல அவர் கோரிக்கையை ட்ராப் பண்ணணும். அந்த அமைப்பை கலைக்கணும், இல்லாட்டி அமைப்புடைய பேரையாவது மாற்றணும். இதெல்லாம் பண்ணால் தான் அவரால் உள்ளே வர முடியும். அதாவது நான் சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கே ஏடிஎம்கேக்குள்ளே அவரால் வரவே முடியாது. ஏடிஎம்கேக்குள்ளே சசிகலா, டிடிவி தினம், ஓபிஎஸ் 3 பேருமே வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா அவர்கள் கட்சியின் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். கட்சி எடுத்த முடிவை கட்சியின் பொதுச் செயலாளர் எப்படிங்க மீற முடியும்? பொதுச் செயலாளரே கட்சிக்கு கட்டுப்பட்டவர் தானே. இது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனிநபர் எடுத்த முடிவு இல்லைங்க, கட்சி எடுத்த முடிவு. அப்போது அந்த கட்சியின் நம்பர் 1 இருக்கிற பொதுச் செயலாளர் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் இல்லை. அவர் எப்படி இவங்களை உள்ளே விட முடியும்? கட்சிக்குள்ளே வர முடியாது. ஆனால் டிடிவி தினகரன் போல் இந்தியாவுக்குள்ளே வரலாம். இப்போ டிடிவி தினகரனுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு? அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னைக்குலேருந்து அவர் அதிமுகவுக்கு உரிமை கோருவதை நிறுத்தி விட்டார். அவருடையது ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி தலைவர், அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். அப்படிங்கிறப்போ கூட்டணி வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க. இவர் ஏடிஎம்கேக்கு உரிமை கோருகிற போது ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணிக்குள்ளே எப்படி வர முடியும்? கூட்டணிக்குள்ளேயே வர முடியாதுன்னா ஏடிஎம்கேக்குள்ளே எப்படி? நினச்சே பார்க்க முடியாதே. ஆனால் இதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்னால் தந்தி டிவியில் சொல்கிறப்பவே ஒரு பிரத்யேக நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொன்னார். டிடிவி தினகரன் உள்ளே வருவாரா, இவர் ஓபிஎஸ் வருவாரான்னு கேட்குறப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். டிடிவி தினகரனை பற்றி கேள்வி கேட்குறப்போ அவர் சொன்னார், காலம் கனியட்டும் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஓபிஎஸ்ஸை பற்றி சொல்கிறப்போ காலம் கடந்து விட்டதுன்னாரு. காலம் கடந்து விட்டதுன்னா என்ன? அவ்வளோதான், நோன்னு அர்த்தம். அதனால் ஓபிஎஸ் வர முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டால் ராம்தாஸ் அவராகவே ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டு விட்டார். இப்போ அந்த சிக்கல்லேருந்து எப்படி மீள்றதுன்னு அவருக்கு தெரில. ஒரு நாள் டிஎம்கேயை புகழ்ந்து பேசுகிறார், இன்னொரு பக்கம் டிஎம்கே தாக்கி பேசுகிறார். என்ன செய்யலாம் என்னன்னு தெரியல. அவருக்கு 3 திசையிலையும் இடியாப்ப சிக்கல் இருக்குது. இப்போ டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு இருந்தால் அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த நிலைப்பாடு, இது திருமாவளவன் சொன்னது. அது என்னன்னா, பிஜேபியும் பிஎம்கேயும் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. அப்படின்னா ராம்தாஸ் உள்ளே வந்தால் அவங்க வெளியேறிடுவாங்களோ அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. ஸோ விசிகா இருக்கிறதுனால ராம்தாஸ் உள்ளே நுழைய முடியாது, இது ஒரு சிக்கல். சரி, ஏடிஎம்கேக்குள்ளே வேறு வழி இல்லாமல் எப்படியே என்டிஏல அகாமடேட் ஆகிடலாமா அப்படின்னா அங்கே அன்புமணி இருக்கார். அன்புமணி ஓகே சொல்லாத நிலையில் ராம்தாஸ்க்கு இடம் கிடைக்காது. ஏன்னா ராம்தாஸ் உள்ளே வரணும்னா அன்புமணிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான். அன்புமணி ஸ்ட்ரிக்டாக ராம்தாஸ் உள்ளே வந்தாருன்னா நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ராம்தாஸுக்கு நோ கார்டு போட்டுருவாங்க. அப்போ அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ டிஎம்கே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், இதில் என்டிஏல அன்புமணி. சரி, விஜய் பக்கம் போயிடலாம் அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் கிடைக்காது யாருக்கும் தெரியாது, விஜய்க்கே தெரியாது. நீங்களோ நானும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க யூகம். நான் சொல்லிட்டு யூகத்தை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு மேலே. ஏன்னா நாங்கள் கருத்து கணிப்பை ரன் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தகவல் தெரியும், இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்காது. அந்த கருத்து கணிப்புவே கூட எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் சரியா இல்லையாங்கிறதும் தெரியும். ஓகேயா? அப்படிங்கிறப்போ விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும், எத்தனை சீட்டு கிடைக்கும்னே தெரியாத ஒரு நபரோட திடீர்னு இவர் கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் 0ல் போய் நின்று 1/2% 1/4% ஓட்டை வாங்கி, அதே நேரத்தில் என்டிஏல இருக்க அன்புமணி ராமதாஸ் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகளையும் ஓரளவுக்கு கௌரவமான தொகுதிகளையும் பெற்றார்னா அப்போ ராமதாஸுடைய கதை என்னாகும்? உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையிலான கட்சி தான் அப்படிங்கிறது முடிவாயிடும். அப்போது இவர் சேர்றதுக்கு இருக்கிற ஸ்கோப்பே இந்த 3 தாங்க.
டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, விஜய். இந்த மூணுலேயும் 3 விதமான சிக்கல் இருக்கு. இப்போ அவர் தட்டளிச்சுட்டு இருக்கார், திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கார். எப்படி எந்த பக்கம் அகாமடேட் ஆகிறது அவருக்கே புரியல. அவர் உருவாக்கின பிரச்சனை, அவர் உருவாக்கின சிக்கல். இன்னைக்கு அவர் பின்னின வலையில் அவரே மாட்டிக்கொண்டு முழிக்கிறார், மீள முடியலை. சரி, தேமுதிகவை பொறுத்தளவில் இப்போ 26ஆம் தேதி கவர்னர் விருந்து கொடுத்தார், குடியரசு தினத்தை ஒட்டி. அப்போ என்டிஏ சார்ந்த அத்தனை தலைவர்களும் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் திமுக கூட்டணியை சார்ந்த எந்த தலைவர்களும் வரவில்லை, புறக்கணிச்சிட்டாங்க. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் சுதீஷ் வந்திருந்தார். இது ஒரு முக்கியமான மெசேஜ். அன்றைக்கி நயினார் நாகேந்திரன் அவர்களோட சுதீஷை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் சுதீஷ்ட பிஜேபியை சேர்ந்த ஒரு 2ஆம் நிலை தலைவர், ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் பர்சன், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவங்க வந்து சுதீஷ்ட நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்குறப்போ, சுதீஷ் வந்து என்டிஏ பக்கம்தான் வருவோம், ஆனால் கொஞ்சம் பொறுத்து முடிவு பண்ணலான் இருக்கோம் அப்படி. அவர் வேறு ஏதோ எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் அனுகூலமாக முடிஞ்சதுன்னா வந்துடுவாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கேருந்து முன்னாள் எம்பி தனபால் அவர் வந்து சுதீஷ்ட பேசி உடனே யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு சுதீஷ்ட கொடுக்குறாங்க, சுதீஷ்ட பேசுகிறாங்க. அப்போ சுதீஷ் ரொம்ப இணக்கமாக பேசியிருக்கிறார். இது ஒன்று ஓடிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, அவங்க எவ்வளவு தொகுதி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணும், இது மட்டும் கேட்டால் போதும், அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதை தாண்டி சில விஷயம்னா, இந்த கூட்டணி அந்த விஷயத்தை அதிகமாக செய்யுதா, அந்த கூட்டணி அதிகமாக செய்யுதாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ பிரேமலதா மேடம் வந்து ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏலத்தில் யார் ஏலம் எடுப்பான்னு தெரியலை. இப்போது டிஎம்கேயே ஏலம் எடுக்கணும்னு நினச்சால் கூட அது இப்போ நடக்காது. என்ன அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு வெற்றிடம் ஏற்படும்ல. இப்போ அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும்ல. காங்கிரஸ்னால் காங்கிரஸ் போகிறப்போ அதோடு சேர்ந்து அதனுடைய வாக்குகளும் வெளியில் போகும். அப்போ அந்த இடத்த ஏதோ ஒன்று வச்சு ஃபில்அப் பண்ணணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டயத்தில் தேமுதிக உள்ளே கொண்டுடலாமா, பெரியவர் ராமதாஸை உள்ளே கொண்டு வந்து ஏதாவது ஈடுகட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்போ காங்கிரஸ் முடிவெடுக்கிற வரைக்கும் பிரேமலதா தாமதப்படுத்தியே ஆகும். ஒருவேளை காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் தொடர்றோங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரேமலதாவுக்கும் பெரியவர் ராமதாஸுக்கும் ஒரு சாய்ஸும் கிடையாது, ஆப்ஷன்ஸே இருக்காது. அப்போ வேறு வழி இல்லை, இவங்க 2 பேரும் என்டிஏவுக்குள்ளே வந்தாகணும். ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்டிஏவுக்குள்ளே வரணும்னா அன்புமணியனுடைய சம்மதம் தேவை. இத்தனை சிக்கல் இருக்குங்க. இதுக்கு மத்தியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்டிஏவுக்குள்ளே அடுத்தடுத்து பல கட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் திமுக தரப்பில் காங்கிரஸ் போகுமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நேற்றைக்கு வரைக்கும் என்டிஏ பலவீனமான கூட்டணி அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்டிஏ பலமாக இருக்குது. ஆனால் பலமான கூட்டணி என்று கருதப்பட்ட திமுக கூட்டணி அதே கூட்டணி தொடருமா இல்லையா என்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ என்டிஏவில் கூட மேலும் எந்த கட்சிகள் வரும் தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தளவு எந்த கட்சி வெளியில் போகுதுங்கிற கேள்வி வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் அமைந்த அதே கூட்டணி தான் இந்த முறையே அமைஞ்சிருக்கு. அது எப்படி சார் அமைஞ்சிருக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? காங்கிரஸ் என்ன பேசுகிறாங்க? ஒரு ஷேப் எங்கே அமைஞ்சிருக்கு? காங்கிரஸ் ஏன் அப்படி பேசணும்? 2019 21 24 பேசாத காங்கிரஸ் இப்பயே இவ்வளோ தூரம் உயரமா ஏறி அடிக்கிறாங்களே. மாணிக் தாக்கூர் என்னென்ன பேசினார்? முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கு மாணிக் தாக்கூர் கொடுத்த பதிலை பாருங்கள், அந்த எக்ஸ்பதிவெல்லாம் படித்து பாருங்கள். அவர் சொல்லியிருப்பார், சும்மா இந்த பிஜேபி வந்துடும், நம்ம ஒற்றுமையாக இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் வந்துடும்லாம் பூச்சாண்டி காட்டாங்க. காங்கிரஸ் வந்து எந்த காலத்துலையும் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சதில்லை, ஆனால் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. ஏன்னா இவங்க ஒரு காலத்தில் 99 2004 வரைக்கும் அலையன்ஸ் வச்சவங்க தானே. இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர் ஏஎன்ஐக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்துக்கு குழுவே அமைச்சிட்டோம்,
டிசம்பர் 15க்குள்ளே பேச்சுவார்த்தையை முடித்து தொகுதி பங்கீடே முடியணுங்கிறதா நாங்கள் திட்டமிட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் டிஎம்கே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலை, இது எதுக்குன்னு தெரியலை அப்படின்னு ஓப்பனாக டிஎம்கே ப்ளேம் பண்ணுகிறார். இப்போது நேற்றைக்கு சென்னைக்கு சோதங்கர் வந்திருக்கிறார், அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க நிர்வாகிகள். வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ அவர் சொல்லுகிறார், சோதங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் ஏற்பட்ட தாமதத்துக்கு நாங்கள் காரணம் அல்ல, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறார். அப்படின்னா இது எங்கே போயிட்டுருக்கு? சரி, விஜய் வந்து டிஎம்கே தீய சக்திங்கிற அளவுக்கு கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு, ரைட்டா? விஜய் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு முன்பு இருந்தே டிஎம்கே விஜயை தாக்கி பேசி கொண்டிருக்கிறது. இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆர்எஸ் பாரதி சொன்னார், 6 அமாவாசைக்கு தாங்க மாட்டார் அப்படிலாம் சொன்னார். அந்த அளவுக்கு டிஎம்கேக்கும் விஜய்க்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது. இவங்க இப்போ வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ விஜய் டிஎம்கே எதிர்க்கிறான்னு தெரிஞ்சு இவங்க கட்சியை சார்ந்த ஒரு டேட்டா தலைவர், தரவுகள் துறை தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் விஜயை போய் மீட் பண்ணுறார்? கட்சியினுடைய சம்மதம் இல்லாமல் தான் மீட் பண்ணாரா? இப்படி மீட் பண்ணால் அது டிஎம்கே தலைமையை இரிட்டேட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாதா? ஏன் பண்ணாங்க? சரி, கனிமொழியும் ராகுலுக்கு இடையில் சந்திப்பு நடக்கிறது டெல்லியில், ரைட்டு. அதாவது கனிமொழி நேரில் போய் ராகுலை அவங்க வீட்டில் வச்சு சந்திக்கிறாங்க. அதே நாள் எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப முக்கியமான சட்டிலான ஒரு விஷயத்தை சொன்னார். அது ரொம்ப அரசியலில் ஆழங்காற்பட்டவர்கள் தான் அந்த அந்த சட்டிலிட்டியை புரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்களை வந்து டெல்லியின் அடிமை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ யார் டெல்லியில் பேசிகிட்டு இருக்கா, டெல்லிக்கே அழைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு. இந்த டெல்லிக்கே அழைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராகுல் காந்தியை அவங்க போய் சந்திக்கிறாங்க, யார்? கனிமொழி போய் பார்க்குறாங்க. அப்போனா அந்தளவுக்கு டிஎம்கே கீழே இறங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள். டிஎம்கேயோட பேசுறதுக்கு கிரீஷ் சோதங்கரை போய் அனுப்புகிறாங்க. ஒரு காலத்தில் குலாம் நபி ஆசாத், திக்விஜய் சிங் போன்ற சீனியர் லீடர்ஸ் தான் இங்கே வந்து மீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கிரீஷ் சோடங்கர் யாருங்க? நேற்றுக்கு வரைக்கும் கோவாவில் பிஜேபியுடைய தலைவராக இருந்தவருங்க. கிரீஷ் சோடங்கர் யார்? இப்போ அதே நேரத்தில் எடப்பாடியோட பேசுகிறதுக்கும் அலையன்ஸை சீல் பண்ணுறதுக்கு அமித்ஷா இருக்கிறார். எடப்பாடி வீட்டுக்கே அமித்ஷா விருந்துண்ண செல்லுகிறார். எடப்பாடியோட பேசுகிறதுக்கு பியூஷ் கோயல் வருகிறார். எடப்பாடியார் வந்து மோடிக்கு பக்கத்தில் அமர வைக்கப்பட்டு இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிஎம்கேல கூட்டணி தொடர்பாக பேசுறதுக்கு கிரீஷ் சோதங்கர் அனுப்புகிறாங்க. அப்படின்னா டிஎம்கேயை காங்கிரஸ் எப்படி ட்ரீட் பண்ணுது? இப்போ காங்கிரஸும் டிஎம்கே ரொம்ப சுமூகமாக இருக்கா? அப்படி சுமூகமாக இருந்தால் கனிமொழி போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ கனிமொழிகிட்ட ராகுல் காந்தி சொல்கிறார் ஜார்க்கண்ட் மாடல் அப்படின்னு. ஜார்க்கண்டில் அந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் இருக்கு, அது போல் அப்படின்னு. அதுக்கு பதிலுக்கு கனிமொழி திராவிட மாடல் தான் எங்களுடைய ஐடியா. திராவிட மாடலுங்கிறது என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு. அதுக்கு ராகுல் காந்தி ஒப்புக்கொள்ள. அதை விட இன்னொன்று சொல்லியிருக்கார் ரொம்ப அட்வான்ஸாக, 2027 வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் 20% காங்கிரஸுக்கு வேணும்னு இருக்காரு. 20% யார் கொடுப்பா? அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய சிட்டிங் எம்பி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்போ சொல்கிறார், ஸ்ரீனிவாசன் எதிர்பார்த்ததை காட்டிலும் சிச்சுவேஷன் ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னார். அதே எம்பி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாலே என்கிட்ட பேசுகிறப்போ, இல்லைங்க வி டிசைடட் டு கோ வித் டிஎம்கே அப்படின்னு சொன்னவர், இப்போ எதிர்பார்த்ததை விட சிச்சுவேஷன் ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, என்ன ஆகும் தெரில, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாங்க. இன்றைக்கி அதனால் தன்னுடைய கூட்டணியை தக்க வைத்து கொள்ளவே போராடக்கூடிய இடத்துல டிஎம்கே இருக்குது. ஆனால் என்டிஏல அந்த கூட்டணி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தாப்பில் ஒரு இப்போ தேமுதிக உள்ள இருந்தால் இன்னொரு கட்சி கூட. ஆனால் அங்கே யார் வரப்போகிறாங்கிறதே தெரியலையே. ஒருவேளை காங்கிரஸ் போயிருமோ இல்லையே, இப்படியில் போயிட்டுருக்கு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் கொஞ்சம் நன்றி.